வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஒரு 4 பசங்க காட்டு பகுதியை சுத்தி பார்க்கலான்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்படி போன பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பாடியை பாக்குறாங்க. அந்த பாடியோட கண்டிஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த பாடியோட கை கால்லாம் இல்ல, தலை இல்ல, உடம்பு மட்டும் இருக்கு. இதனால சிஐடி கிட்ட இந்த கேஸ் வருது. சிஐடியும் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி முறையில பாடி இருக்கு, யாரு கொலை பண்ணிருப்பா, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு மட்டும் கிடைச்சிருக்கிறதுனால பாடியை ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில ஐடென்டிஃபை பண்ணி யாரு கொலை பண்ணாங்கன்றதை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போய் காட்டும். இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 4 பசங்களை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவங்க எல்லாருமே காலேஜ் பசங்களா தான் இருப்பாங்க. இந்த பகுதிக்கெல்லாம் வரக்கூடாது, இங்க புலி நடமாட்டம்லாம் இருக்கும்னு போர்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த 4 பசங்க வந்துட்டு இருக்காங்க. இதுல மோட்டுன்ற ஒரு பையன் இருக்கான். அவன் மட்டும் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். டே பயப்படாதரா, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. புலி இருக்குன்னு சொல்றதை கேட்டோன்னா தான் அவன் பயந்துருப்பான். அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாதானம் பத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மோட்டு கொஞ்சம் ஸ்லோவா வருவான். இந்த பசங்களாம் முன்னாடி போயிடுறாங்க. திடீர்னு மோட்டு வந்து பார்க்கும்போது பசங்க யாரையும் காணோம். எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த மோட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்களோட திங்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா அவங்க காணாம போயிருக்காங்க. டே எங்கடா போனீங்க, எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல பதட்டப்படுறான். ஆக்சுவலா இந்த காட்டுல புலிலாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நமக்குமே புலி ஒரு பகுதியில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப திடீர்னு இந்த பையனை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த புலி தான் வந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இவன் மேல கைய வச்சதுக்கு அப்புறம் தான் யாருன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ல ஒரு பையன் தான் கைய வச்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனை பயம்புத்துறதுக்காக ஒளிஞ்சிருப்பாங்க. என்ன பயந்துட்டல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இவன் பயந்ததை வீடியோ மாதிரிலாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இதனால இவனுமே செம்மையா அப்செட் ஆயிடுறான். என்ன கிண்டல் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப தெரியாதனமா தடிக்கி பொத்துன்னு கீழே விழுறான். கீழே விழுந்த இடத்துல இவன் ஒரு பாடியை பாக்குறான். இங்க பாடுறான், மனுஷனோட பாடி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். தலை இல்ல, கை கால்லாம் இல்ல, வெறும் உடம்பு மட்டும் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே சிஐடி கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்க தகவலை கொடுத்துடுறாங்க. இதை தெரிஞ்ச சிஐடி டீம் இருக்காங்கல்ல, வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி பாத்தீங்கன்ற மாதிரி இந்த பசங்க கிட்ட கேக்குறாங்க. இந்த பசங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது சரி, நீங்களாம் இங்க வரக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப பாடியை பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு ஆணோட பாடின்னு தெரியுது. அதே மாதிரி ரத்தம் வந்து உடம்புல இல்லாத மாதிரி இருக்கு. ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பாடியோட கண்டிஷன் இருக்கு. இந்த இடத்துக்கு பாடி எப்படி வந்தது, யார் இந்த இடத்துல பாடியை போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு கார்கி என்ன சொல்றாங்கன்னா, பாடியை நேரடியா இங்கதான் போட்டிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, மிருகம் கூட இழுத்துட்டு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா மிருகம் ரத்தம் இருந்தா தானே சாப்பிடும், அதாவது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே சாப்பிடும், அப்படி இல்லாததுனால விட்டுட்டு போயிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை தாண்டி இந்த பாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி இறந்த பாடின்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாடியை இங்க இருந்து கொண்டு போறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க எட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாடியை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம், அப்பதான் யார் இறந்து போனா, அவங்களுக்கு யார் கூட பகன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிரயோஜனமா இவங்க கிட்ட எதுவுமே இல்ல. சரி, மிஸ்ஸிங் கேஸ்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அதுக்கு கூட இந்த நபரோட வயசு வேணும், எத்தனை மாசத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்றது தெரியணும், கண்டுபிடிச்சு சொல்லுன்ற மாதிரி கார்கி கிட்ட சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே இவங்க கிட்ட சலோன்ஸ்கின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் டீம்ல இல்ல போல. இந்த பொண்ணுமே என்னால அவ்வளவுலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் தயாவும் டீமோ சேர்ந்த மாதிரி பாடியோட மத்த பார்ட்ஸ் எங்கேயாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தனியா என்னால சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதனால எட்டு வேற யாரையாவது வர வைக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்ப அபிஜித் இருக்கார்ல, தாரிகாவை வர வச்சா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க டீம்ல தாரிகான்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வர வைக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு அவங்கள பிடிக்கும்ல, அதனால தான் சொல்றாரு. ஆனா எட்டு இருக்கார்ல, நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது கூட நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னோன்னு அபிஜித்தோட முகமே மாறிடுது. அபிஜித்தை கிண்டல் பண்றதுக்காக தான் எட்டு இப்படி சொல்லியிருப்பாரு. இல்ல இல்ல, எல்லாரையும் விட தாரிகா தான் பெஸ்ட்னு எனக்கு தெரியும், தாரிகாவை நீ போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அபிஜித்தும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. காட்டு பகுதியில தயாவும் டீமும் தனியா போக முடியாதுல்ல, அதனால ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எங்களுக்கு ஒரு பாகம் கிடைச்சிருக்கு, மீதி பாகங்களை தேடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. பாதுகாப்புக்கு வெப்பன் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க.
புலி நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதி, கவனமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் புலினா ரொம்ப பயம் போல, ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் கூட வந்துட்டு இருக்காங்க. இந்த தாரிகா இருக்காங்கல்ல, இப்போ ஒரு காலேஜ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தாரிகாவும் பசங்களுக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. பாடியை இப்படிதான் கண்டுபிடிக்கணும், இப்படிதான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருது, பசங்கலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களை கிராஸ் பண்ண மாதிரி அபிஜித் இந்த இடத்துக்கு வராரு. தாரிகா எப்படி இருக்கன்ற மாதிரி கையை காட்டுறாரு. ஆனா தாரிகா இவரை பார்த்தோன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க, திரும்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி கதை போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்களுக்குள்ள இப்படிலாம் நமக்கு சீனை காட்டுறாங்க. இவர் கடைசியில ப்ரொபோஸ் பண்ணாம விட்டுருப்பாரு, அதனால தான் கோச்சிட்டு இருக்காங்க போல. இவருமே அதுக்கப்புறம் நார்மலா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம எட்டு அனுப்பி தான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு, சலோன்ஸ்கி கூட இல்ல, நீ வந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கேஸுக்காக தான் என்ன பார்க்க வந்தீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்படி இல்ல, ஒன்னையும் பார்க்கணும்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் அந்த சிஐடிக்கு நான் வரதா இல்ல, எந்த ஒரு கேஸையும் நான் ஹேண்டில் பண்ண போறது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது எட்டே ஒரு ஸ்டேஜ்ல வந்துடுறாரு. இப்ப எட்டை பார்த்தோன்னா இவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. எப்படி சார் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எட்டே நேரடியா கூப்பிடுறாரு. நீ வந்தா கரெக்டா இருக்கும் தாரிகா, வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. எட்டு கூப்பிடுறதுனால இவங்களுமே உடனே ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. நான் கூப்பிடும் போது வரல அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆளுங்க இருக்காங்கல்ல, தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் பயப்படுறான்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி இருக்கா. அந்த பொண்ணுமே பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறா. சச்சின் இருக்காருல்ல, ஒண்ணே இல்ல, நான் பக்கத்துல தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு பயம்லாம் கிடையாது, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி வா போலான்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இந்த கார்கின்ற பொண்ணும் தாரிகாவை பார்த்து சந்தோஷப்படுறா. மேடம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. யார் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தயா சார் சொல்லியிருக்காரு, சச்சின் சார் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அபிஜித் என்ன பத்தி எதுவுமே சொல்லியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அபிஜித் சார் பெருசா யார்கிட்டயும் பேசவே மாட்டாரு மேடம், அதுவும் பொண்ணுங்க கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அதுவும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தாரிகா இந்த இடத்துல கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அபிஜித் இருக்காருல, கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அபிஜித் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவார் போல, அதுவும் தாரிகா கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவார் போல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. முதல்ல தாரிகா இருக்காங்கல்ல, ஸ்கின் பார்ட்டிகல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட வயசை கண்டுபிடிக்கணும்ல, ஒரு டெஸ்ட்டுக்காக இதை அனுப்பி வைக்கலாம், அது மூலியமா வயசு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாவோட டீமை நமக்கு காட்டுறாங்க. தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இவங்களுக்கு புல்லட் கிடைக்குது. ஷூட் பண்ணா ஷெல் மாதிரி விடும் பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி தயா சொல்றாரு. அதுக்கு இங்க இருக்க ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, சார் என்னதான் நாங்க கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, காட்டுல இருக்க மிருகங்களை வேட்டையாடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. அவங்க ஒருவேளை உள்ள வந்து யாரையாவது கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அப்படி கூட இந்த பாடி கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பாடி ஏன் ரத்தம் இல்லாம கிடைச்சதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த சைடுல தாரிகா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவருமே பேச்சு கொடுக்கறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. ஆனா தாரிகா முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இவருமே கொஞ்சம் அமைதி ஆயிடுறாரு. இப்ப தாரிகா செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு எட்டு வந்துடுறாரு. என்ன தாரிகா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி இந்த நபருக்கு 33 34 வயசு இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கின் பார்ட்டிகளை வச்சுதான் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இந்த நபர் உடம்புல இருந்து ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்திருக்காங்க, அதனால தான் சாவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாடியை துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணி தான் வெட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த நபருக்கு ஒரு 33 வயசுன்றது தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி எப்ப கொல்லப்பட்டிருக்காருன்றதும் தெரிஞ்சிருச்சுல, அது மூலியமா ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப தயாவும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. தாரிகா உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தயா சொல்றாரு. அங்க வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி எட்டி கேக்குறாரு. இல்ல சார் எதுவும் கிடைக்கல, இந்த ஷெல் தான் கிடைச்சது, யாரோ அங்க கன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி புலியை வேட்டையாடுற மாதிரி ஒரு குரூப் இருக்கிறதா சொல்றாங்கன்ற மாதிரி தயா சொல்றாரு. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம், அதனால அந்த குரூப்ல செயல்படுறவங்க யாருன்றதை கண்டுபிடிங்க, கிராமத்துல இருக்க மக்கள் கிட்ட விசாரிச்சு பாருங்க, ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி இந்த நபருக்கு 33 வயசு இருக்கலாம் தெரிய வருதுல, அதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க, யாராவது மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்காங்களான்றத பாருங்க, அது மூலியமா முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் இவன் எதிரியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அபிஜித் இருக்காருல, ஊர்க்காரங்க கெட்டப்க்கு மாறிடுறாரு. பக்கத்திலே ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துல இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. மக்கள் கிட்ட பேச்சு கொடுத்து அந்த காட்டு பகுதியில யார் இந்த வேலையை பண்றான்றதை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு குரூப் இந்த வேலையை பண்றாங்க, இந்த பகுதியில தான் இருப்பாங்கன்றது மக்கள் மூலியமா இவருக்கு
தெரிய வருது. சாமர்த்தியமா பேசிதான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னாங்கல்ல, டாக் ஸ்குவாட கொண்டு போங்கன்ற மாதிரி எட்டு சொல்லியிருப்பாரு. இப்ப டாக் ஸ்குவாட கொண்டு வந்துதான் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடுல ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரோட டீடைலை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டாக் ஸ்குவாட வச்சு இவங்க செக் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பாடி பார்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கால் தான் இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்குது. கால் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தயாவா அந்த காலை எடுத்துடுறாரு. இதை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் தந்துடலான்ற மாதிரி தந்துடுறாரு. இப்ப தாரிகா இருக்காங்கல்ல, இந்த காலையும் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்து செக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அபிஜித் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வருத்தம்ன்றதை இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க போறேன்னு சொல்லும் போது அபிஜித் தடுத்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி இவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல நான் பார்க்கலாம்னு நினைப்பேன், ஆனா ஏதோ ஒன்னு என்ன தடுத்துரும், அதனால தான் வராம இருந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அபிஜித் மேல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க செட் பண்ண ரிசல்ட் அங்க ஒரு விஷயத்தை காட்டுது. அது என்னன்னா, இந்த காலுக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுது. ஒரே பாடியோட பார்ட்னு தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஒரே பாடியோட பார்ட் இல்ல அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே எட்டு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப செக் பண்ண பொண்ணு இருக்கால, சார் அந்த மாதிரி வயசு குரூப்ல எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் இல்லைன்னு சொல்றா. என்னது மிஸ்ஸிங் கேஸே இல்லையான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. சார் இப்ப கால் கிடைச்சது இல்ல, அது உடம்போட மேட்ச் ஆகல சார், அப்ப 2 கொலை நடந்திருக்கு போலன்னு சொல்றாங்க. இது 2 கொலையான்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி, மொத பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியல, இந்த காலை வச்சு இவனோட வயசை கெஸ் பண்ணுங்க, அது மூலியமா இவன் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி சார், நான் டீடைல் தரேன்ற மாதிரி தாரிகாவும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப எட்டு இருக்காருல, உடம்பு எங்க கிடைச்சது, கால் எங்க கிடைச்சது, இதை தாண்டி அந்த ஷெல் எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே கிடைச்ச இடத்தெல்லாம் காட்டுறாங்க. எல்லாமே சம்பந்தம் இல்லாத இடத்துல கிடைச்சதா இருக்கும். சோ இந்த ஷூட் பண்றவங்க தான் பாடியை சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. அதை பத்தி விசாரிச்சா அபிஜித்னு கேக்குறாரு. சார் விசாரிச்சேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு தோராயமா தெரியுது, செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்களை புடிங்க, அவங்க கூட இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மிருகத்தெல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஒரு 4-5 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. பாதுகாப்பு தரதுக்காக ஒருத்தன் தள்ளி இருந்து பைனாகுலரை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் படாம தயா பக்கத்துல வந்து அவனை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அவனுங்க எல்லாருமே சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கும் போது இவங்க சட்டுன்னு வந்து லாக் பண்றாங்க. இவனுங்க தான் மிருகத்தெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ நீங்க தானே இந்த ஆளுங்களையும் சாவடிச்சிருக்கீங்க, 2 பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 2 பேர்ல எட்டு இருக்கான்ல, என்ன சொல்றானா, அந்த பாடியை நானுமே பார்த்தேன் சார், இந்த பகுதியில யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன், மத்தபடி அந்த பாடிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இந்த பகுதியில எங்களுக்கு ஷெல் கிடைச்சது, அந்த பகுதியில உங்களோட வேலையை காமிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது மிருகத்தை அந்த பகுதியில வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், இந்த பகுதியில நாங்க வேட்டையாடுறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணோம், அது எங்களோட கன்னு ஷெல்லு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்றதை முழுசா நம்ப முடியாது இல்ல, இவங்களே கூட யாரையாவது சாவடிச்சு டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுது. இவங்க கேங்ல யாரெல்லாம் இருக்காங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப இங்கதான் இருக்காங்களான்றதெல்லாம் இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுது. இப்ப தாரிகா கிட்ட வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 2வது கால் கிடைச்சது பாத்தீங்களா, அதோட டீடைல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நபருக்கு 35 வயசு இருக்கலாம், அதே மாதிரி இந்த நபர் இறந்து போய் 2 வாரம் தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை வச்சு செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப தாரிகா சொன்ன டீடைலை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இவங்க கண்ணில் படுது. சோ அந்த மிஸ்ஸிங் கேஸோட நபர் பேரு சந்து அப்படின்றது. அந்த சந்துவை தேடி போலான்ற மாதிரி இவங்களுமே வராங்க. அந்த சந்து கடைசியா ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்திருப்பான். அந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க இருக்க நபர் கிட்ட சந்துவை பத்தி கேக்குறாங்க. சார், சந்துவ ஓனர் வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்றாரு. இது வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டாரா, எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இங்க இருக்க ஒரு சொல்றாரு. சந்துவோட வீட்டு சைடுல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க போல. சந்துவை எதுக்காக அனுப்பி விட்டாங்கன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு ரூம் க்ளோஸ்ல இருக்கு, இதை ஓபன் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி 2 பேருமே ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. லாக் தான் போட்டிருக்கோம், தயா அதை உடைச்சிடுறாரு. இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது கள்ள சாராயம் இந்த இடத்துல இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்தோட முதலாளி வந்துடுறாரு. யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நாங்க சிஐடி தான், இங்க என்ன கள்ளச்சாராயம் இருக்கு, நீங்க இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. சார், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இங்க சந்துன்னு ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அவன் எனக்கே தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான், இது தெரிய வந்ததுனால பயங்கரமா கோவப்பட்டுட்டேன் சார், அவனை அடிச்சு இங்க இருந்து துரத்தி விட்டுட்டேன், போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கும் எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் சொல்லாம இருந்தேன் சார், மற்றபடி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல சந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவர் துரத்தி விட்டுருக்காரு.
சோ இந்த வேலையில எதிரிங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கூட சந்துவை போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சந்து ஆள் எப்படின்னு விசாரிக்கிறாங்க. தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் சார், சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஓனர் சொல்லிட்டாரு. அந்த சந்துவோட எல்லா ஆக்டிவிட்டியும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கும் போது அவன் கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கான்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அவனை பத்தி பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. யாரு கூடயோ சண்டை போட்டு அவன் மண்டை உடைஞ்சிருக்கு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் போல, அவனுக்கு எதிரிங்க யாராவது இருந்தா அவங்கள பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லயும் போய் விசாரணை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தயா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. இப்ப தயாக்கு அபிஜித்தும் கால் பண்ணி பேசுறாரு. தயா என்ன சொல்றாருன்னா, அவனோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் பிளட் குரூப், பாம்பே பிளட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவனோட குரூப். ஒரு பாட்டில் ரத்தம்ன்றதுனால ஏற்பாடு பண்ணி அவனுக்கு ஏத்தி விட்டுருக்காங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க அபிஜித்துக்கு ஒண்ணு தோணுது, இவன் உடம்புல இருக்க ரத்தத்தையும் எடுத்திருக்காங்க, அப்ப ரத்தத்துக்காக ஏன் இந்த கொலை நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அபிஜித் அப்படி கூட இருக்கலாம்ன்ற மாதிரி தயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடியில கொஞ்சம் கூட ரத்தம் கிடைக்கல, அதனால ரத்தம் என்ன குரூப்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு லேட் ஆயிருக்கும். இப்ப தாரிகா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே பாம்பே பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பிளட் குரூப்புக்காக இது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடியிலயும் பிளட் சுத்தமா கிடைக்கல, ரெண்டாவது அந்த கால்லயும் பிளட் சுத்தமா கிடைக்கல, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்காங்கன்றது தெரிய வருது. மொத நபரை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்தது இல்ல, இப்ப அவரை பத்தியும் தெரிஞ்சிருது. அவர் பேரு ரேவந்த் அப்படின்றது இந்த பிளட் குரூப் மூலியமா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேவந்துமே கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெண்டாவதா இறந்து போன சந்துவும் போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. யாரை பார்த்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி ஃபில்டர் பண்ணும்போது நான்சின்ற ஒரு நர்ஸை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை நான்சி இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்களை செக் பண்ணி போலான்னு நினைக்கும் போது நான்சி வீட்டுல இல்லைன்றது தெரிய வருது. நான்சியோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபேக்டரியை மூடிட்டு கிளம்பி இருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக திடீர்னு கிளம்பி போனோம், இவங்க ரெண்டு பேர் இறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க காணாம போயிருக்காங்க, நிச்சயமா ஏதோ தப்பா இருக்கு, அவங்களோட ஃபேக்டரியை செக் பண்ணி பார்த்தா என்ன, உடைச்சு செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. ஃபேக்டரியை பேருக்கு லாக் பண்ணிட்டு உள்ள அவங்க மறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பூட்டெல்லாம் உடைச்சிட்டு கன்னு சப்போர்ட்டோட உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கும் போது கட் பண்ற மிஷின் உங்களுக்கு கிடைக்குது. தாரிகா இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுதான் கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மிஷினை சொன்னாங்கல்ல, அந்த மிஷின் இந்த இடத்துல கிடைக்குது. சோ பிளட் ட்ரேசஸ் இந்த இடத்துல கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பிளட்டை கிளீன் பண்ணாலும் இவங்க ஒரு டார்ச்சை வச்சு அடிச்சு பார்க்கும்போது பிளட் எல்லாம் தெரியும். அப்படி செக் பண்ணலாம் செக் பண்றாங்க. பார்த்தா இந்த இடத்துல பிளட் எல்லாம் சிந்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அதுவும் பாம்பே பிளட் சிந்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. சோ இந்த இடத்துல வச்சுதான் பிளட்டை எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் வெட்டி இருக்காங்கன்றது தெரிய வருது. பிளட் எல்லாம் உடம்புல இருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லிட்டர் கணக்குல பிளட் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக இத்தனை லிட்டர் பிளட் எடுத்திருக்காங்க, ஒருவேளை சேல் பண்றதுக்காக எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிளட் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில பேக்கெட் இருக்கும்ல, அந்த பேக்கெட்லாம் இங்க கிடைக்குது, அதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. சோ இப்போதைக்கு நான்சியோட ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு எட்டு சொல்றாரு. இப்ப நான்சி ஹஸ்பண்டையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கிறது நமக்கு தெரியுது. அவ ரொம்ப முடியாம இருக்கா. இதை பாக்குற ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலா திரும்பி பொண்ணுக்கு பிளட் தரணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. என்னங்க பண்றது, வேற யாரையாவது டார்கெட் வச்சு தூக்கணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்ணுக்கு பிளட்டை இவங்க தந்துகிட்டே இருக்கணும் போல, அதுக்கு இவங்களுக்கு பிளட் தேவையில்ல, அதனால தான் ரெண்டு பேரை சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏற்கனவே 2 கொலை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. எங்க நம்ம குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியங்க, நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்டும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி பொண்ணை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்த ஆளுங்களை காலி பண்ணணும், அதுக்கான பிளான போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஒரு இடத்துக்கு வராரு. இப்ப பொண்ணுக்கு வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவர் எங்க வராரு போறாருன்றதை இவங்க ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப வந்தவங்க இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது லாக் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க சிஐடி ஆளுங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை மீறி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. உங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இப்ப புதுசா ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்தோடனே சிஐடி வந்திருக்காங்கன்னு ஒய்ஃபுக்கு தெரியுது. அந்த நான்சி இருக்காங்கல்ல, சட்டுன்னு குழந்தைய லாக் பண்ணிடுறாங்க. பக்கத்துல வராதீங்க, நான் குழந்தைய மேல இருந்து போட்டுருவேன்
போட்டுருவோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, குழந்தை எதுக்காக அப்படி போட போறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நாங்க மாட்டிக்கிட்டா எப்படியும் எங்களோட குழந்தை செத்து போயிடுவா, அதுக்கு இப்படியே சாவட்டோன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு, வராதீங்க வராதீங்கன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் சொல்றாங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நாங்க காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பொண்ணை பக்கத்துல போக சொல்றாரு. அந்த பொண்ணு சட்டுன்னு பக்கத்துல போய் லாக் பண்ணிடுறாங்க. சோ இவங்க குழந்தைய கையில வாங்கிடுறாங்க, அந்த லேடியை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டாங்கல்ல, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டீமா சேர்ந்து கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவங்களுமே பண்ணதுக்கான காரணத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பிளட்டை வந்து ஒரு ஆர்டரா தரணும்ன்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கும். ஆனா யாருமே அந்த ஆர்டரா ஃபாலோ பண்றது இல்ல. நியாயமா எங்க பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கணும், ஆனா கிடைக்கிறது தள்ளி போயிருச்சு. காரணம் அதிகமா பணம் வச்சிருக்கவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய பேஷண்ட் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கல்ல, அதுல 2 பேருக்கு பாம்பே பிளட் குரூப் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ரெக்வஸ்டா கேட்டு பார்த்திருப்பாங்க, ஓரளவுக்கு காசு தரோம் எங்களுக்கு பிளட்டை தாங்கன்னு கேட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, அந்த பிளட்டை நல்ல விலைக்கே விற்கலாம், எதுக்கு கம்மி ரேட்டுக்கு தரணும்ன்ற மாதிரி மறுத்து அவங்க கூட மறுத்துட்டாங்க. அதனால தான் அவங்க கதையை முடிச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சோம். சமயம் பார்த்து அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டிட்டோம். காட்டு பகுதியில பாடியை போட்டுட்டா என்னைக்கும் பிரச்சனை வராதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பாடியை போட்டோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எங்களோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணோம், தயவு செஞ்சு எங்க பொண்ணை மட்டும் நீங்க எப்படியாவது காப்பாத்திருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க சைடுல என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம், அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணை நாங்க விட்டுற மாட்டோம், எப்படியாவது காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி தாரிகாவை நமக்கு காட்டுறாங்க. தாரிகா கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சரி சார் நான் கிளம்புறேன்ற மாதிரி எட்டி கிட்ட சொல்றாங்க. என்னமா இப்படி சொல்ற, இந்த ஒரு கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு உன்கிட்ட கேட்டது உண்மைதான், ஆனா இதை தாண்டியும் உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைமா, நீ இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீ இங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாதமா, நீ கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. நீ ஏதாவது சொல்லி நிறுத்து அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் சிக்னல் கொடுக்கிறாரு. தயா இருக்கார்ல, ஆமா நீ இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சொல்றதுனால ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்க இருக்க போறதுல அபிஜித்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்ற மாதிரி தயா கிண்டலா கேட்கிறாரு. இவரும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. இதோடைய ஹாப்பியா இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.